நின் சுயபல நல்லால் என்பல ஏது நினைவு செயல் வசனம் முழுதும் பொல்லாது தஞ்சமுனை அடைந்தேன் தவற விடாது தாங்கி ஆழ்கருணை ஓங்கி எப்போதோ ஏசு நசரேயின் அதிபதியே பவனரர் பிணையன வரும் ஏசு நசரேயின் அதிபதியே. ஆமாண்டவரே, இந்த பாவ சேற்றிலிருந்து எங்களை நீ தூக்கி நிறுத்தி இருக்கிறீர், கண்மலையின் மேலே நிறுத்தி இருக்கிறீர். நாங்க உமக்கு பாத்திரவான்கள், இந்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள இந்த வேளையில எங்கள் பாத்திரங்களை கழுவி புதிய அபிஷேகத்தை ஊற்றி எங்கள் ஒவ்வொருவரோடு பேசுங்க. நாங்க உண்மை மகிமைப்படுத்த உங்களுடைய கிருபைகளை கூட்டித்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான பிள்ளைகள், இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வந்ததற்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக சுருக்கமாக நான் தியானித்து அபிஷேகத்துக்குள்ளே நிரப்பப்பட நான் அவருடைய பாதத்திலே இருக்க போகிறோம். 3 யோவான் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வசனத்தை நான் மீண்டும் தியானிக்கும் பொழுது அநேக காரியங்களை கர்த்தர் என்னோடு கூட பேசினார். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில பலிக்க வேண்டும் என்றால், நல்ல கவனிங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன். In all the faculties of your life, எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்றால், அங்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நான் விரிவாய் பேசட்டும். ஆனால் அதற்கு முன்பாக பிரியமானவனே என்று அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மார்பிலே சாய்ந்து இளைப்பாறின யோவான், எப்பொழுதும் அவனுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்து இளைப்பாறுவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சீஷர்களில் ஒருவர். அவர் எழுதுகிறார், நல்ல கவனிங்க, அவருக்கு தம் நெருங்கின பிரியமான ஒரு மனுஷனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இதேதான் நல்ல கூர்ந்து கவனிக்கிறது. அவருக்கு சிநேகிதனாகிய, அவருக்கு அறிந்திருந்த, அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த ஒரு மனுஷன் காயுவுக்கு இவர் ஒரு நிருபத்தை எழுதுகிறார். அப்போ எழுதும் பொழுது, அந்த முதல் வசனத்தில் அவர் எழுதும் பொழுது, அவனுக்கு பிரியமான காயுவுக்கு எழுதுகிறேன் என்று எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, அவன் பிரியமானவனே என்று அவர் நினைத்தது மாத்திரமல்ல, அவனுக்கு எழுதுகிற கடிதத்திலே பிரியமானவனே என்று குறிப்பிட்டு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இது கடிதம் அல்ல, இது காயுவுக்கு எழுதப்பட்ட கடிதம் தான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் கொடுத்த ஒரு வார்த்தை. அப்படி என்றால், நீ ஆண்டவருக்கு பிரியமானவனாய் இருப்பாய் என்றால், நல்ல கவனிங்க, ஐ வாண்ட் யூ டு புட் திஸ் தாட் இன் யுவர் மைண்ட். நீ கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருப்பாய் என்றால், இந்த வசனத்தின் ஆசீர்வாதம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில பலிக்கும். இல்லை என்றால் பலிக்க. நான் உண்மையை சத்தியமா நான் சொல்றேன். ஏனென்றால் சில வார்த்தைகள், எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள்
It is not universally applicable. அதுல ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார், பிரியமானவனே. அப்படி என்றால் நீ கர்த்தருக்கு பிரியமானவளா பிரியமானவனா, இது நீங்க தீர்மானம் செய்யும். அப்படி என்றால் நான் அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இவைகளெல்லாம் தான் நீங்க செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று. இந்த வசனத்தை மாத்திரம் நீங்க உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் நான் அனுப்புகிறது, நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளுகிறதுல பிரயோஜனம் இல்லை. நான் ஆண்டவருக்கு நான் பிரியமானவனா என்று நீங்கள் தீர்மானம் பண்ணணும். அப்படி நீங்கள் பிரியமானவன் என்று உங்களுடைய உள்ளத்தின் உணர்விலே நீங்கள் உணர்வீர்கள் என்றால், நீங்க விசுவாசிக்கிறது ஒன்று, நான் மறுபடியும் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக் கொடுக்கிறேன், நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறது ஒன்று. நீங்க அப்படி விசுவாசிக்க வேண்டாம் நான் சொல்லல. அப்படி விசுவாசிக்கிறவனுக்கு எழுதப்பட்ட வார்த்தை அல்ல இது. பிரியமானவன் என்று நான் உணர்ந்திருக்கிறேன். அப்படி என்றால் இந்த வசனம் பலிக்கும். நான் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று நான் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் உணர்வேன் என்றால் இந்த வசனம் எனக்கு பலிக்கும். ஆகையினாலே இந்த கண்ணோட்டத்திலே நான் சொல்லுகிற காரியங்களை கவனமாய் நீங்கள் கேட்கணும். உன் ஆத்துமா வாழ்கிறது போல என்று அவர் அந்த வசனத்தை அந்த வார்த்தையில எழுதியிருக்கார், நிருபத்தில் கடிதத்தில் எழுதியிருக்கிறார். இதை நீங்க பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு கிவ் யூ சம் மோர் பேக்ரவுண்ட். என் ஆண்டவராகிய தேவன் இந்த மனுஷனை படைக்கும் பொழுது அவருடைய ரூபமாகவும் அவருடைய சாயலாகவும் படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய ரூபம் ஒன்று, அவருடைய சாயல் இல்லை என்றால் அப்படி எழுதியிருக்க வேண்டாம். ரூபமாக படைத்தார் மாத்திரம் எழுதியிருக்கலாம். ஆனால் அவருடைய ரூபமாகவும் அவருடைய சாயலாகவும் படைத்தார் என்று வேதம் எழுதியிருக்கிறது. அவருடைய ரூபத்திலே படைத்தார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு மூக்கு இருக்கிற மாதிரி நமக்கு மூக்கு இருக்குது, அவருக்கு கைகள் இருக்கிறது போல எனக்கு கைகள், அப்படிதான் நம்பிக்கை. ஏன்னா அவருடைய ரூபமாய் படைத்திருக்கிறார் என்றால் அவரை போல நம்மை படைத்திருக்கிறார் என்றார். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்வதில்லை, அவர் எப்படி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அவர் திரியேக தேவனாய் இருக்கிறார். நல்லா கவனிங்க. பிதாவாகிய தேவனாகவும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகவும் ஆவியானவராகவும் திரியேக தேவனவர். அதே போல சாயலாக படைத்திருக்கிறார் என்றால் உன்னையும் என்னையும் அந்த திருத்துவத்தை உள்ளடக்கிதான் உன்னை படைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்களோ அது தெரியாது. அதை நம்பி இருந்தாதான் உங்களுக்கு இந்த வசனத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் உங்களை படைத்திருக்கிறது ஒரு திருத்துவமாகத்தான் படைத்திருக்கிறார். இதற்கு பெனட் என்று எடுத்துக்கொண்டால், இந்த சரீரத்தில் சரீரம் ஒரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சரீரத்தில் வந்தார். இது சரீரம். எனக்குள்ளே ஒரு ஆவியை வைத்திருக்கிறார், எனக்குள்ளே ஒரு ஆத்மாவை வைத்திருக்கிறார், ஒரு திருத்துவத்தையே எனக்குள் வைத்திருக்கிறார். இதை மனதில் வைத்துக் கொள்ளணும். பெனட் என்று சொன்னால் இந்த சரீரம் மாத்திரமல்ல, எனக்குள் இருக்கிற இந்த ஆவி, எனக்குள் இருக்கிற ஆத்மா. ஆண்டவர் இந்த மூன்றையும் அவர் ஆளுகை செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே உன்னுடைய சரீரத்தை மாத்திரம் அவர் ஆளுகை செய்கிறார், சரீரத்திற்கு மாத்திரம்தான் உனக்கு நன்மைகளை செய்வார் என்று இல்லை. இதை நீங்க வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லா வேதத்திலிருந்து எல்லா பகுதியிலிருந்து நான் சில காரியங்களை சொல்றேன். ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சில இடங்களிலே போடப்பட்டிருக்கும். ஆமாதானே? ஒரு சில இடங்களிலே அந்த ஆவின்றத ரீப்ளேஸ் பண்ணி மனது என்று இருக்கும். உன்னுடைய முழு மனதோடு கூட என்று இருக்கும். ஆங்கிலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பாடி,
நாட் ஸ்பிரிட்னு போட்டிருக்கோம். பாடி, ஸ்பிரிட் அண்ட் சோல் என்று சில இடங்களிலே போடப்பட்டிருக்கும். பாடி, மைண்ட் அண்ட் சோல். இன்றைக்கு அந்த ஆவியை நான் உங்களுடைய மனதாக வைத்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். இந்த புரிந்து கொண்டாதான் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நான் ஆவி என்றதை நான் மனது என்று பேசுகிறேன். சரீரத்தை ஒரு நிமிஷம் மறந்துடுவோம். இந்த மனது என்பது நன்மையானவைகளையும் நினைக்கும், தீமையானவைகளையும். ஆமாவா இல்லையா? அப்படின்னா கொஞ்சம் தலையதான் ஆட்டுங்க, என்ன அப்பதான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியும். நன்மையானவைகளையும் யோசிக்கும், தீமையானவைகளையும் யோசிக்கும். நன்மைகளை செய்ய தூண்டும், தீமைகளையும் செய்ய தூண்டும். இதுதான் மனுஷனுடைய மனது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இதை நீங்க மனசுல நல்லா வச்சுக்கணும். இந்த மனது இப்படியும் இருக்க தெரியும், அப்படியே இருக்க தெரியும். இக்கரையிலும் ஒரு கால், அக்கறையிலும் ஒரு கால். இதுதான் மனதினுடைய மனசு. இதை நீங்க ஆவி என்று சொல்ற, மனுஷனுடைய ஆவி, தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி அப்படின்னு நான் சொல்லிக்கொண்டே போலாம். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. உள்ளான மனுஷன், பழைய மனுஷன், இவைகள் எல்லாம் ஒன்றை தான் குறிக்கிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் மனது இப்படியும் இருக்க சொல்லும், அப்படியும் இருக்க சொல்லும். ஆனால் உனக்குள் இருக்கிற ஆத்மா, வண்டர்ஃபுல் கிரியேஷன் பை காட், யூ அண்ட் மீ. நான் அதை நினைச்ச, இதை நான் வாசித்தேன்னா எனக்கு அப்படியே புல்லரிக்கும். கர்த்தர் படைத்த எல்லாவற்றிலும் ஒரு மேலான படைப்பு ஒரு மனுஷனுக்குள், மனுஷிக்குள் இருக்கிற ஆத்மா. இந்த ஆத்மாவை கர்த்தருக்கென்று படைத்திருக்கிறார். இதை மனதில் நீங்க வைத்துக் கொள்ளணும். கர்த்தருக்கென்று படைத்து உனக்குள் வைத்திருக்கிறார். கர்த்தருக்காகவே படைத்திருக்கிறார். இந்த ஆத்மா எப்பொழுதும் என்னாலும் கர்த்தரோடு கூட வாழும்படியாய் படைத்திருக்கிறார். நல்ல மனசுல நல்லா வைத்து கவனிங்க. That is why I say this is a wonderful creation of God, the soul. You will not be able to comprehend it. அது அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழும்படியாகத்தான் ஒவ்வொரு மனுஷனுடைய சரீரத்திலும் ஒரு ஆத்மாவை வைத்திருக்கிறார். இந்த ஆத்மாவை குறித்து நான் சொல்லப் போவேன் என்றால், இந்த ஆத்மா அது தேவனுக்கென்று படைத்தபடியினால், தேவனுக்கென்று படைத்தபடியினால் அந்த ஆத்மா தேவன் பட்சமாய்த்தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? இதை மனதில் வைத்துக் கொள்ளும். அந்த ஆத்மா தேவன் பட்சமாக இருந்துகிட்டு உலகத்தின் பட்சமாகவும் இருக்க, இதை மனதில் வைத்து இருக்க முடியாது. தேவன் படைத்த ஆத்மா எப்படி இருக்கும்னா, அது தேவனை நோக்கி இருக்கிறதற்குத்தான் அந்த ஆத்மா படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒண்ணு நடக்கலாம், அது நன்மையை தான் அது செய்யணும்னு நினைக்கும். ஏன்னா ஆண்டவரோடு கூட இருக்கணும்னா நன்மை செய்யும். அது தீமையை என்ன பண்ணாது, நினைக்காது, யோசிக்காது. தேவனுடைய ராஜ்யத்தை தான் குறித்து அது யோசிக்கும், இந்த உலகத்தை குறித்து அது என்ன பண்ணாது, யோசிக்காது. ஆத்மா அப்படித்தான் ஒரே நோக்கோடு கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிறதற்குத்தான் இந்த ஆத்மா ஒரு மனுஷனுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் ஒன்று நடக்கும், வேதத்தின் எல்லா வேதத்தையும் சத்தியத்தையும் வாசித்து நான் சொல்றேன். இந்த ஆத்மா தேவன் பால் பட்சமாய் இருக்கிறது இல்லை என்றால் அது டார்மண்ட் ஆகும். டார்மண்ட்னா என்ன தமிழ்ல சொல்ல? ஒன்னு ஆண்டவரை நோக்கி கதறிக்கொண்டே இருக்கும், ஆண்டவருடைய காரியங்களையே யோசித்துக் கொண்டிருக்கும், ஆண்டவருடைய காரியவே செய்ய தோண்டிக் கொண்டிருக்கும். அப்படி இல்லை என்றால் அது பேசாமல் இருக்கும். அது இன்னொரு பதம் வேதம் சொல்லுகிறது, அது நோய் கொண்டிருக்கும். இட் இஸ் டார்மண்ட். அந்த நோய் கொண்டிருக்கிற ஆத்மா என்ன பண்ணாது, தேவன் மேல் என்னமா இருக்காது, பட்சமா இருக்க முடியாது, தேவனை சார்ந்து இருக்க முடியாது.
அதற்கு ஒரு பதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது நோய் கொண்டிருக்கும். டார்மண்ட் என்று நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை. It will remain dormant. It will neither look to God, it will neither look to the world. அப்படிதான் இருக்கும். ஒரு டார்மண்டா, செத்து போனது போல ஒரு ஆத்மா இருக்கும். அதை வேதம் விளக்கி கொடுக்கிறது. அந்த ஆத்மா என்ன கொண்டிருக்கிறது? நோய் கொண்டு. அது ஏன் அந்த ஆத்மா ஏன் செத்து இருக்குன்னா, உன்னுடைய இது உன்னுடைய மனதினுடைய பிரதிபலிப்பு. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த ஆத்மா இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை யுவர் மைண்ட் அண்ட் யுவர் ஆத்மா இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை யுவர் ஹார்ட். அல்லேலூயா சொல்லுவோமா? சரீரத்தை பொறுத்து இருதயத்தை அது சார்ந்திருக்கிறது. இந்த இருதயத்தின் நினைவுகள் மேலானவைகளாய் இருக்கும் என்றால் உன்னுடைய ஆத்மா உயிர் கொண்டிருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா புரியுதா? போ, I want to connect all these three together. That's why God has created the Trinity in you and me. சரீரத்துக்கு மாத்திரம் அவன் தேவராய் இல்லையே. நல்லா கவனிங்க. சோ அப்ப அந்த இருதயத்தின் நினைவுகள் உன்னுடைய ஆத்மாவை உடைய ஹெல்த்தை நிர்ணயிக்கும். இல்லது உன்னுடைய மனதினுடைய நினைவுகள் உலகத்தை சார்ந்து கொண்டு இருக்கும் என்ற மனது, யுவர் சோல் வில் பிகம் டார்மண்ட். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? ஆமான்னா ஆமான்னு சொல்றோம். உங்களுடைய மனது இருதயத்தை உலகத்தையே நினைத்துக் கொண்டிருக்கும் என்றால் ஆத்மா சொல்லாது, நீ அதை நினைக்காதன்னு சொல்லாது. இட் வில் ரிமைன், கோ டு தி சைலண்ட் மோட், அவ்வளவுதான். ஆனா உங்களுடைய மனசு தேவன் மனசு ஒரு நன்மையான காரியங்களை அது சிந்தித்துக் கொண்டிருந்துச்சுன்னா தி ஆத்மா வில் பிகம் வெரி ஆக்டிவ். அல்லேலூயா சொல்லுவோமா? கரந்தட்டி ஆண்டவருக்கு. இந்த ஆத்மா என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று இட் இஸ் வைப்ரண்ட். அப்படி என்று ஆண்டவர் உன் பக்கத்திலே வருவார். அல்லேலூயா சொல்லுவார். சோ யுவர் ஹார்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். உன்னுடைய இருதயமும் முக்கியம், உன்னுடைய மனதும் முக்கியம். அல்லேலூயா சொல்லுவார். சரி, இந்த ஆத்மா தேவனோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படிதான் படைக்கப்பட்டது. நான் அதான் சொன்னேன். அது பாதாளத்துக்கு போகணும் என்று அவருடைய விருப்பம் அல்ல. அது நோய் கொண்டிருந்து பாதாளத்துக்கு போகும் என்று அவர் விருப்பம் அல்ல. ஆனால் அது நோய் கொண்டிருப்பதும் ஆத்மா செழிக்கிறதும் உன்னுடைய கரத்தில் தான் இருக்கிறது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. தட்ஸ் வை. என்னென்றால் வேதத்தை நீங்க பாத்தீங்கன்னா இயேசுசாமி ஒரு இதை சொல்றாரு, ஒரு ஊமையை சொல்றாரு. இந்த உலகத்துல ரெண்டு பேரை சொல்ல, ஒருத்தன் பேரை சொல்லல. அந்த ஐஸ்வர்யவன் ஒருத்த பேரு சொன்னாரு, லாசரு என்ற ஒரு பேரை சொன்னார். ரெண்டு பேரும் மரிக்கிறார்கள். மரித்த உடனே ஒரு மனிதனுடைய ஆத்மா எங்க போகுது? முதல்ல பாதாளத்துக்கு சொல்றீங்களே, முதல்ல ஆண்டவர்கிட்ட போறதை சொல்லுங்களே. ஆபிரகாம் மடியில போய் இளைப்பார். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படிதான் கர்த்தர் ஆத்மாவை படைத்தார் என்று சொல்லுகிறேன். அப்ப இந்த லாசருடைய ஆத்மா ஆபிரகாமுடைய மடியிலே கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிறது. ஆனால் இன்னொருவனுடைய ஆத்மா எங்க இருக்கு? இதை கர்த்தர் விரும்ப மாட்டார் பிரியமானவர்களே. ஆனால் அவர் மிகுந்த துக்கத்தோடு கூட தான் உன் ஆத்மா பாதாளத்துக்கு போறதை அவர் நினைக்கிறார். உன் ஆத்மா செழித்திருந்தா, அப்படி செழித்திருந்தா என்னன்னா, when your soul is vibrant, ஆண்டவரை நோக்கி நீ பார்த்து கொண்டே இருப்பேன், எல்லாவற்றிற்கும் நீ நன்மையே நினைத்துக் கொண்டிருப்பேன், கர்த்தரையே நினைத்துக் கொண்டிருப்பாய் என்றார். உன்னுடைய இருதயம் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து கர்த்தருடைய காரியத்தையே நினைத்துக் கொண்டிருக்கும் என்றால், நான் உலக காரியத்தை பற்றி நான் அப்புறம் சொல்றேன். அது உலகத்தை காரியத்தை விட்டுட்டு எல்லாரும் சாமியார போகணும்னு சொல்லுப்ப, எல்லா சாமியாரும் ரொம்ப திருட்டு பயில இருக்க. அதனால நான் உங்களுக்கு சாமியாரா போகணும்னு சொல்லவே மாட்டேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, எல்லாருடைய ஆத்மாவும் அவருடைய சமூகத்தில் போகிறது தான் கர்த்தருடைய விருப்பம். அவருடைய அந்த ஆத்மா வைப்ரண்டா இருந்தாதான்
நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க முடியும். அது நோய் ஒன்று இருக்கும் என்றால், அது டார்மெண்டாக இருக்கும் என்றால், கர்த்தர் வைத்திருக்கிற நன்மையை அது பெற்றுக்கொள்ள முடியாது, அதை அனுபவிக்க முடியாது, அதை அறிந்து கொள்ள முடியாது, அதை உணர்ந்து கொள்ள முடியாது. ஆகையினால் தான் கர்த்தர் இதயத்தையும் மனதையும் கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆகையினாலே இந்த காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உன் ஆத்மாவை செழிக்க வைக்கிறது என்று 3 காரியத்தை நான் உங்களுக்கு, உன் ஆத்மா வாழ்கிறது. எப்படி உன் ஆத்மாவை வைப்ரண்டா, டார்மண்டா இருக்கிற ஆத்மாவை எப்படி என்ன பண்றது, வைப்ரண்டா வச்சுக்கணும். கர்த்தரோடு கூட என்றென்றைக்கு நம்ம இருக்க போறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அதானே உங்க விருப்பம் இல்லையா? அப்படிதானே? சரி இல்லையா மூஞ்சி? அவரோட தானே இருக்க போறோம். இல்ல இந்த ஐஸ்வர்யன் போன இடத்துக்கு போகணுமா? நான் ஏழை, அதனால நான் பரலோகம் தான் போவேன்னு நினைக்காதீங்க. ஐஸ்வர்யன் எல்லாம் பாதாளத்துக்கு போவா, நான் ஏழையா இருக்கிறதால பரலோகத்துக்கு போயிடலான்னு நினைக்காது. அப்படி நினைக்காது. அது ஐஸ்வர்யம் ஏழைன்றது அந்த கிளாசிபிகேஷன்ல கர்த்தர் பேசல. சரிதானா? ஆகையினாலே கர்த்தர் இந்த ஆத்மாவை எப்படி வாழ வைக்கிற விதத்தை 3 காரியம் சொல்ல போறேன். முதலாவது சங்கீதம் புஸ்தகம் 42ஆம் சங்கீதம். முதலாவது இதுக்கு முன்னாடி ஒரு காரியம் சொல்றேன். என்னை புல்லரிக்க வைத்த ஒரு காரியம். ஆண்டவர் இந்த ஆத்மாவை தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று படைத்தார் என்பதற்கு ஒரு சான்று. ஏசாயா 53:12 நீங்க வார்த்தைங்கன்னா அங்கு வேதம் சொல்லுகிறது, தமது ஆத்மாவை அவர் மரணத்தில ஊற்றினாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் அவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியா அவர் ஆத்மாவை மரணத்திலே ஊற்றி இருக்கிறாராம். மரணம்ன்றது இந்த பாவத்தை, உலகத்தை காண்பிக்கிறது, இந்த பாவத்தை காண்பிக்கிறது. the separation from God குறித்து சொல்கிறது இந்த மரணம். அதுல ஊற்றி நீயும் நானும் அவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய ஆத்மாவையே எனக்காக ஊற்றி இருக்கிறார். இது எனக்கு, இதை நீங்க புரிந்து கொள்ள, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதை புரிந்து கொள்ளும். என்னை அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தபடியினாலே அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்திலே ஊற்றி என்னை மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இதை நீங்க தெரிந்திருப்பீங்கன்னா you will try to keep your soul always vibrant. இப்போ சங்கீதம் 42:1 வாசிங்க. மானானது நீரோடையை நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல நம்ம அநேக நேரத்தில் தேவனை நோக்கி நம்ம கதறுகிறோம், தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம், தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் ஜெபிக்கிறோம், புலம்புகிறோம், தேவனை நோக்கி கதறிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது என்று. அந்த வாஞ்சை தான் இன்னைக்கு சொன்னேன். இன்னைக்கு முதல்ல ஒரு 3-4 பேர் வந்திருக்கும் போது சொன்னேன், இந்த இடத்துல நீங்க அந்த வாஞ்சை இருக்கிறனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. விசுவாசித்ததுனால இந்த இடத்துல வரல, ஒரு வாஞ்சை இருக்கிறபடியினால் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த வாஞ்சை தான் கர்த்தர் உனக்குள்ளே அவர் விரும்புகிறார், வாஞ்சித்து கதறுவது போல. ஏனென்றால் நீங்க வேதத்தை நீங்க எல்லா இடத்திலையும் வாசித்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 91:14 என்று நினைக்கிறேன். அவன் என் மீது, இங்கிலீஷ் does not translated that வாஞ்சை in a right way. தமிழ் தான் அழகா சொல்லுகிறது. ஆனா because you have set your love to God என்று ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது.
இங்க தமிழ்ல அந்த வாஞ்சைக்கு வேறு விதமாக சொல்றது. மானானது நீரோடை, அத இங்கிலீஷ்ல வாசித்தீங்கன்னா பேண்டத்துன்னு இருக்கும், இல்ல தேர்ஸ்டத்துன்னு இருக்கும். அப்படிதான் ஒரு ஆர்டினரி செக்குலர் வேர்ட கொடுத்திருக்கிறாங்க. அந்த வாஞ்சை உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. அந்த வாஞ்சையை தான் இந்த நாட்களிலே நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள போகிறீங்க. அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவரை குறித்த விசுவாசம் எல்லாத்துக்கும் இருக்கா இல்லையா? இருக்கா? எல்லாத்துக்கும் ஆண்டவரை குறித்து விசுவாசம் இருக்கு. அவர் என்னோடு கூட இருக்கிறார். எல்லாத்துக்கும் விசுவாசம். என்ன காட்டிலும் உங்களுக்கு விசுவாசம் ஜாஸ்தி. நான் விசுவாசத்துல குறைவுள்ளவன். அதனால்தான் என் வாஞ்சியை நிறைய ஆக்கிக்கிட்டேன். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. You will find a difference. நம்முடைய விசுவாசத்துல குறைவு இருக்கதான் செய்யும். ஆகையினால நான் என்ன பண்ணிக்கொள்கிறேன்? என் வாஞ்சியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா. அந்த வாஞ்சியை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டா என்னுடைய விசுவாசமும் வர்த்திக்க ஆரம்பிக்கும். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இது ஒரு வழிமுறை. செபிக்கிறது, கதறுகிறது, கூப்பிடுகிறது, அது ஒரு முறை. ஆனா வாஞ்சித்து கதறுவது அவர் ஒருவர் தான் செய்யணும்ன்ற ஒரு, மற்றபடி கதறுகிறது. நீங்க சத்தமா கதறுவீங்க, பக்கத்து வீட்டுல கேட்டுட்டு நீங்க ஒரு 100 ரூபாய் தரமாட்டானா? இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தீர்ந்து போகாதா? அப்படிதான் நம்ம கதறோம், நம்ம மற்றவங்கிட்ட பேசுறோம். யாராவது இந்த உதவி அனுப்ப மாட்டாங்களா? சத்தம் போட்டு பேசுறோம், ஜனங்கள்கிட்ட பேசுறோம், நண்பர்கள்ட்ட பேசுறோம், உலகத்திட்ட பேசுறோம். ஆனா வாஞ்சித்து கதறுகிறது என் தேவனிடத்தில் தான் நீங்க வாஞ்சித்து கதற முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். இந்த வாஞ்சை மிகவும் முக்கியம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் கொஞ்சம் சின்ன மெசேஜ் தான் நான் கொடுக்க போறேன். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த தாவீதை குறித்து ஒரு வார்த்தை சொல்லட்டும். இந்த தாவீது இந்த சங்கீதத்தை எப்பொழுது எழுதப்பட்டதுன்னு தமிழுக்கு தெரியாது. ஆனால் நான் நினைக்கிறேன் அவன் மிகவும் போராட்டத்திலே இருந்த பொழுது அவன் எழுதின சங்கீதம். கோராக்கு ஒப்பு வைக்கப்பட்ட சங்கீதம் தான் தாவீதின் சங்கீதம் போட்டிருக்கு. ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலே இந்த சங்கீதம் எழுதப்பட்டது என்று தெரியாது. நான் நினைக்கிறேன் அவனுக்கு நிறைய காரியங்கள் அவனுக்கு எதிரிடையாய் நடக்கும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையில எல்லாரும் அவனை எதிர்த்து நிற்கும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் தோல்வியா இருக்கிறது போல ஒரு பிரம்மை இருக்கிற பொழுது, எல்லாரும் அவனுக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கும் பொழுது, அவர் சொல்கிறார் இன்னொரு இடத்துல, மரணத்துக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட நேரமும் இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் எழுதியிருக்கிறார். ராஜாவுடைய அரண்மனையிலே சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு உலகத்தின் அத்தனை ஆசாபாசங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே அவர் எழுதல, எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்குன்னு அந்த நிலைமையில எழுதுகிறார். என் ஆத்துமா தேவனை நோக்கி வாஞ்சித்து கதறு. இதை நீங்க தாவீது வாழ்க்கையை வச்சுட்டு உங்களால புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். வேதத்தில் இருந்து 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, அங்கு ஏலி என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து வாசிக்கணும். எல்லாரும் எடுக்க வேண்டாம், வசனத்தை எடுக்க வேண்டாம். ஏலி என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறான். அவன் முதிர்ந்த வயதுள்ளவனாய் இருக்கிறான். அப்பொழுது அந்த இஸ்ரவேல் தேசம் முற்றுகையிடப்பட்டு பெலிஸ்தியர்கள் அதற்கு விரோதமாய் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த யுத்தத்தின் காரியம் எப்படி ஆகுமோ என்று அவனுடைய உள்ளத்துல ஒரு தத்தளிப்பு. அந்த தத்தளிப்புல அவன் வீட்டு வாசலிலே வந்து அமர்ந்திருக்கிறான். அவனுடைய இருதயம் எதையோ குறித்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த தத்தளிப்பு எதற்காக வந்ததுன்னா அந்த வாஞ்சையினாலே வந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவேன். இதை நான் இங்க அதை வாசித்தாதான் உங்களுக்கு அது புரியும்.
அவனுடைய இருதயத்தில் அந்த தத்தளிப்பு எதற்காக? அந்த தத்தளிப்பு அது நீங்க அந்த சம்பவத்தை நீங்க ஆவிக்குரிய கண்களோடு கூட வாசித்தால்தான் அந்த நீங்க புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அங்கு சொல்லப்படுகிறது, யுத்தத்தின் செய்தியை கொண்டு வந்து ஒருத்தன் அங்கு வந்து நிற்கிறான். அப்பொழுது அவன் 3 காரியத்தை சொல்றான். நல்ல கவனிங்க படிக்கிறான். அவன் தத்தளிக்கிற இருதயம், அவன் சொன்ன 3 காரியத்துல ஒரு காரியத்துல அந்த தத்தளிப்பின் வேதனை அதுல வெளிப்படுகிறது. முதலாவது காரியம் சொல்றான், இஸ்ரவேல் தோத்து போயிட்டுன்னு சொல்றான். அப்பொழுது அவனுக்கு அந்த தத்தளிப்பு என்ன பண்ணல, நிக்கல, இல்ல தத்தளி ஜாஸ்தி ஆகல. இரண்டாவது சொல்றான், உன்னுடைய 2 குமாரர்களும் என்ன பண்ணிட்டாங்க யுத்தத்துல, அதுவும் அவனுக்கு இட் நெவர் மேட் a dent in him. ஆனால் மூன்றாவது ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வெளிப்பட்டு போய்விட்டது என்று சொல்லுகிறான். நல்ல கவனிங்க. அப்படி என்றால் அவனுடைய தத்தளிப்பு எதற்காக இருந்திருக்கும்? தேவனை நோக்கி வாஞ்சித்து கதற வேண்டும் என்று சொல்லுகிறேன். அவனுடைய வாஞ்சை, அவனுடைய தத்தளிப்பு எதற்கு இருக்கு? இஸ்ரவேல் தேசம் தோத்து போனாலும் பரவாயில்ல, என்னுடைய 2 குமாரர்களும் மரித்து போனாலும் பரவாயில்ல, ஆனால் உடன்படிக்கை பெட்டியோ இஸ்ரவேலை விட்டு எடுத்து செல்லப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த இஸ்ரவேல் அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்து போனதை குறித்து அந்த லேவி, அந்த ஏலி என்ன மனதில் நினைத்தான் என்பதை அவள் மருமகள் எடுத்து சொல்லுகிறாள். இதைதான் நீங்க நல்லா கவனிக்கணும். அவள் மருமகள் என்ன சொல்லுகிறாள்? இஸ்ரவேலுடைய மகிமை இந்த இடத்தை விட்டு என்ன பண்ணிருச்சு? விலகி போயிருச்சு. அப்படி என்றால் நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. இன்னைக்கு உங்களுடைய வாஞ்சை கர்த்தருடைய மகிமையாய்த்தான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அந்த இஸ்ரவேலின் மகிமை இடத்தை விட்டு விலகி போனது என்று சொன்ன பொழுது அவன் மல்லாக்க அப்படியே குப்புற படுத்து, மல்லாக்க படுத்து என்ன பண்ண, கழுத்து முறிந்து அவன் என்ன பண்ண, செத்து போயிட்டான். கர்த்தருடைய மகிமைதான் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக இருந்தது. அல்லேலூயா சொல்லுவோம். தேவன் தான் அவனுக்கு பொக்கிஷம். அவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய நினைவு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் இதற்கு மாறாக நடத்தப்பட்ட பொழுது, நடந்த பொழுது அவனுடைய மனது உடைந்து இஸ்ரவேலுடைய மகிமை. இந்த இடத்துல தான் நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேலின் மகிமை, அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் மகிமை. இன்றைக்கு எல்லாரும் ஆண்டவர் உடைய பிரசன்னம் இருக்கிறது என்று நம்ம என்ன பண்றோம்? நம்புகிறோமா? ஏனென்றால் காட் இஸ் ஆம்னிபிரசன்ட். அவர் எங்கும் இருக்கிறார். தட் இஸ் அவர் பேசிக் ஃபெய்த். அவர் எங்கும் இருக்கிறார். அப்புறம் சில காரியத்தை ஸ்பெசிபிக்கா சொல்றார். எங்க 2 பேர் 3 பேர் நாமத்தினால கூடியிருக்கிறவர்களோ அவர்கள் நடுவில், அது என்னது? நம்பிக்கை, அது விசுவாசம். இந்த இடத்துல இருக்கிறார் என்று உங்க மனது சொல்லுது. நல்ல கவனிங்க, பெரிய ஆத்மா சொல்லல, உன் மனது சொல்றது. எங்க 2 பேர் 3 பேர் நாமத்தினால கூடியிருக்கிறார்களோ அவள் நடுவில் இருக்கிறேன் என்று உன்னுடைய மனது விசுவாசிக்கிறது, அது சொல்லுகிறது. ஆனால் உன்னுடைய ஆத்மா என்ன நினைக்கும்? அந்த பிரசன்ஸ் இல்ல, அவருடைய மகிமை. அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய பிரசன்னம் வேறு, அவருடைய மகிமை இன்னொன்று. இது எத்தனை பேர் இனிமேல் தான் புரியணும். இந்த 2018 தான் உங்களுக்கு புரிய போகுது. ஏனென்றால் இந்த மகிமைக்காக நீங்கள் தவனமாய் இருக்க போறீங்க. அல்லேலூயா சொல்லுமா? ஏன்னா நம்ம விசுவாசம் போகட்டும் சார். ஆண்டவர் இருக்கிறாருன்னு எல்லா பயிலும் நம்புறான். 99 கிறிஸ்தவ பயிலும் நம்புறான். ஆமாவா இல்லையா? இங்க எல்லாரும் நம்புறீங்க. ஆனா 1-2 பேர் தான் அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுமா? எல்லாருக்கும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நல்ல விசுவாசம். அது போதாது. அந்த விசுவாசம் போதாது. அந்த விசுவாசம் என்ன? அதனால்தான் அந்த
மோசேக்கு இல்லாத விசுவாசமா உங்களுக்கு எனக்கு இருக்க போது? ஆண்டவர் அவனோடு கூட இருந்த, அவன் விசுவாசித்தான், ஆண்டவரை நேர முகமுகமா பார்த்தான். ஆனாலும் அவன் கேட்கிறது என்ன? ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். எனக்கு அன்புக்குரிய இந்த மகிமை, இந்த பிரசன்ஸ் விசுவாசத்தின் அளவு. அல்லேலூயா சொல்லுமா? உங்களுடைய நம்பிக்கையின் அளவு. ஆண்டவர் இங்கே இருக்கிறார் என்று ஒரு நம்பிக்கை. ஆனால் மகிமை என்பது அது மனதிலே நீங்க நம்புறது. அல்லேலூயா சொல்லுமா? இல்லைன்னா இருதயத்திலே நம்புறதுன்னு வச்சுப்போம். நீங்க விசுவாசிக்கிறது, நம்புறது. ஆனால் இந்த மகிமை என்பது அந்த இருதயத்திலேயோ அல்லது மனதிலோ அந்த பிரசன்ஸ உணர்கிறது. அல்லேலூயா சொல்லுமா? நம்புகிறதற்கும் உணர்கிறதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? கண்டுபிடிக்க முடியுமா உங்களால? ஏன்னா விசுவாசத்தின் அளவு நம்ம இருக்கிறாருன்னு அர்த்தம். அவர் என் கூட தான் இருக்கிறாரு, ஆனாலும் என் தலைவலி போலியே. அப்ப என்ன ஆயிடும் சொல்லுங்க? அந்த விசுவாசம் எங்க போச்சு? அப்ப என்ன வந்துடும் யோசனையில? ஆண்டவர் இல்லையோ? ஆனா இந்த இது அது விசுவாசத்தின் அளவு. மகிமை என்பது அவர் இந்த இடத்துல he exhibits his presence. Hallelujah சொல்லுமா? You believe that he is present, but he exhibits his presence. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அவர் இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நம்புறது ஒண்ணு. அவர் இங்கே இருக்கிறார் என்பதை அவர் என்ன பண்றாரு? நிரூபித்து காண்பிக்கிறார். என் உள்ளத்துல உணர்றேன், தேவனுடைய பிரசன்ன என்னால உள்ளத்துல என்ன பண்ண முடியுது? உணர முடியுது. அதனால் தான் ஆண்டவர் பேசும்பொழுது சொல்வார், நீங்கள் கேட்டு உணருங்கள், உணருங்கள், உணருங்கள். கேட்டு விசுவாசிங்கன்னு சொல்லல, கேட்டு உணருங்கள். You should experience the exhibited presence of God. Hallelujah சொல்லுமா? ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய மகிமையை ருசிக்கணும். Hallelujah சொல்லுமா? அது எல்லா நேரத்திலும் கிடைக்கும். So precious. It is so precious. அப்போ இந்த மகிமையை உணர தெரிஞ்சவங்க முழங்கால் படியிட்டு செபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அந்த விசுவாசத்துல அவங்க எழுந்திருக்க மாட்டாங்க. அந்த மகிமை அவங்க மேல இறங்கிடும் பொழுது அவங்க எந்திரிப்பாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சது. அல்லேலூயா சொல்லுமா? He exhibits his presence. But I believe that he is present. நீ எந்திரிச்சு போறது ஒண்ணு. But when I experience his presence and I get up from the prayer is different. The outcome is also different. The outcome is also different. இதை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உணரணும். அல்லேலூயா சொல்லுமா? உணரணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இத விரும்புறது உங்களுடைய இருதயத்துல நிறைவு வேணும். இந்த உங்க ஆத்மாவை தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று விரும்புகிற இருதயத்தின் நினைவு தான் அதை செய்யும். இன்னொரு காரியத்தை சொல்றேன், அதுல மனதுடைய ஒரு பார்ட் பிளேடு. ஏசாயா 26:9 எடுங்க. என் ஆத்துமா, அந்த இடத்துல வித்தியாசமா இருக்கிற வசனங்களை நீங்க பாருங்க. என் ஆத்துமா இரவிலே மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனை நோக்கி வாஞ்சித்து கதறு. அது ஒரு சமயம். மானானது ராத்திரி நேரத்தில் வருமா வெளியே? அது பகல் நேரத்தில் ஆண்டவருடைய ஆத்மா ஆண்டவரை நோக்கி கதறுகிறது. ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு இருள் இரவு நேரத்தில். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், இரவு நேரத்தில் உன் ஆத்மா என்ன பண்ணணும்? இது முக்கியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். இருள் ஒரு மிகவும் கோரமான நேரம். அல்லேலூயா சொல்லுமா? இரவுன்றது ஒரு பயங்கரமான ஒரு நேரம். இதை எத்தனை பேர் உங்களுக்கு நல்ல இரவு படுத்து தூங்கின சுகமா இருக்குன்னு நினைச்சு தூங்குறவங்களுக்கு அது இல்ல, அது இரவு இல்ல.
இந்த இரவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23, 24, 25 வீட்டுக்கு சென்று வாசி பாருங்க. இந்த இரவு நேரத்துல தான் நம்ம சத்ரு ரொம்ப ஆக்டிவா இருப்பான். நல்ல கவனிங்க. அதனால் தான் இங்கு தீர்க்க சொல்றார், இரவு நேரத்தில் உன்னுடைய ஆத்மா தேவனை நோக்கி வாஞ்சித்து கதறணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏனென்றால் இருள் நேரத்தில் என்ன பண்ணுவானா, இந்த பிசாசு என்ன பண்ணுவானா, இஸ் சோ ஆக்டிவ். இதுலதான் இந்த மனது, உன்னுடைய மனதுக்குள்ள என்ன பண்ணிடுவான், அவன் என்ன பண்ணிடுவான், ஆத்மாக்குள்ள விதைக்க முடியாது. அது கர்த்தருக்கென்று ஏற்படுத்தப்பட்டது, கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும் என்று. அதனால பிசாசு உன்னுடைய ஆத்மாவை என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனை தவிர உன்னுடைய ஆத்மாவை அழிக்கவும் முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? உன் ஆத்மாவை அழிக்க பிசாசுக்கு ஆண்டவர் ஒரு அதிகாரமும் கொடுக்கல. இது நான் வேதத்திலிருந்து நான் பேசுறேன். ஆகையினால உன்னை தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரம், ஆத்மாவை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. ஆனால் he can influence the soul through your mind. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ உன்னுடைய மனது என்ன பண்ணணுமா, அந்த இரவிலே உன்னுடைய சிந்தனைகள் ஆண்டவர் பாரிலே இருக்கணுமா. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால் தான் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அநேக நேரம் நம்ம படுக்க போகும்போது என்னையும் சேர்த்தான், சில வேளைகளில் நான் படுக்க போகும்போது அநேக பிரச்சனைகள், பாடுகள் எனக்கு உள்ள மனசுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்குமா இருக்காதா? ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்காது, நாளைக்கு என்ன சமையல் பண்ணணும்னு ஓடிட்டு இருக்கும். அப்படியும் இருக்கு. இல்ல நாளைக்கு எந்த மாலுக்கு போலாம் அப்படியும் இருக்கலாம், நாளைக்கு எந்த ஷாப்பிங் சென்டருக்கு போலாம், அப்படி ஒரு மனசு ஓடிக்கிட்டு இருக்கும். எனக்கு அன்புக்குரியவர்களே, அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த மனதிலே நீங்க படுத்து தூங்குனீங்கன்னா சத்துரு என்ன பண்ணுவான், அந்த உலகத்தின் நினைவுகளையே கொடுத்துட்டு இருப்பான். அவன் களைய விதைக்கிறது என்ன, ஒரு பெரிய களைய விதைச்சிருது இல்லை. அவன் இந்த உலகத்தின் காரியங்களே, இந்த கவலையே அவன் உனக்கு என்ன பண்ணிட்டு இருப்பான், கொடுத்து கொண்டு இருப்பான். அதனால்தான் கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தருடைய மகிமையை அறிந்தவர்கள் படுக்க செல்லும் பொழுது, ஆண்டவரே அது ஆவிய உம்மிடத்துல, ஆண்டவரே நீங்க படுக்க போகும்போது வேற ஒண்ணும் ஜெபம் பண்ணாதீங்க. அமெரிக்காவுக்கு ஜெபம் பண்ண வேண்டாம், மகனுக்கு ஜெபம் பண்ண வேண்டாம், மகளுக்கு ஜெபம் பண்ண வேண்டாம், கணவனுக்கு ஜெபம் பண்ண வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவரே நீங்க படுக்க போகும்போது, ஆண்டவரே எனக்கு ஒரு சுகமான நித்திரை, வேற ஒன்னும் செய்ய வேண்டாம். பிரியமானவர்களே, ஆண்டவரோடு கூட ஒரு மனதோடு கூட இருக்கிறதற்கு ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவரே நான் இரவிலே நான் படுக்கும் பொழுது எனக்கு ஒரு சுகமான இளைப்பாற்றலை தாங்க, சுகமான நித்திரையை தாங்க. அப்படி என்று சொன்னால் அந்த மனதை என்ன பண்ணிடுறீங்க, நீங்க ஆண்டவருடைய கரத்துல ஒப்புப்படுத்துறீங்க. தட்ஸ் வெரி சிம்பிள் பிரேயர். இதை நீங்க செய்யாம நீங்க படுத்துட்டீங்கன்னா அந்த மனது தத்தளிச்சு கொண்டுதான் இருக்கும். உலகத்தின் காரியத்தை குறித்து தத்தளித்துக்கிட்டு இருந்துச்சுன்னா ஒரு பயங்கரமான சொப்பனம் வரும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் வரும். இது ஆண்டவர் கொடுக்கிற சொப்பனமே இல்லை. உங்களுடைய மனது எப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அப்படிதான் உங்களுடைய சொப்பனமும் இருக்கும், தரிசனமும் இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற தரிசனம் சொல்லாதீங்க, கர்த்தர் கொடுக்கிற சொப்பனம்னு சொல்லாதீங்க. நீங்க உங்க மனசை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. ராத்திரி படுக்கும் போது எப்படி நான் படுத்தேன், இது கர்த்தருடைய கரத்துல நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஒரு சுகமான நித்திரையை கொடுக்கிறது மாத்திரம். இன்னொரு வார்த்தையும் சொல்லிப்படுங்க, ஆண்டவரே நான் நடுவில் என்னை எழுப்பி நீங்க என்னோடு கூட பேசுங்க. இது ஒரு அனதர் உன்னதமான ஒரு ஜெபம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்பப்போ என்னை எழுப்புங்க. ஏன்னா அது எழுப்புறதுனா என்னன்னா, அவரு தட்டி எழுப்ப மாட்டார், சில வேளைக்கு தட்டி எழுப்புவார், சில வேளைக்கு நம்ம யூரின் போறதுக்கு எழும்புவோம்ல, அப்ப கர்த்தர் பேசட்டுமே. அல்லேலூயா சொல்லுவோமா? முழிச்சிட்டோமே, அப்ப கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டுமே. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே என்னை அப்பப்போ எழுப்பி என்னோடு கூட நீங்க என்ன பண்ணுங்க, பேசு.
அப்படி பேசும் பொழுது அந்த ஆத்மா செழிக்கும். அல்லேலூயா சொல்லுமா. The soul will not go into the dormancy. அல்லேலூயா சொல்லுமா. அது நோய் கொள்ளாது. நீ மனசுல இந்த உலகத்தின் காரியங்களையே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னுடைய ஆத்மா என்ன பண்ணுது? நோய். So it is your duty to keep your soul healthy. அல்லேலூயா சொல்லுமா. உன்னுடைய ஆத்மாவை நீ அப்படியே நீ வாழ வைக்கிறது உன்னுடைய கரத்துல கொடுத்துட்ட. ஏன்னா God has given a free will to think about certain things. ஆண்டவர் உன்னுடைய மனதை அவர் கட்டுப்படுத்த மாட்டார். அல்லேலூயா சொல்லுமா. அவர் நீ ஏதாவது வேற காரியத்தை நீ செய்யறன்னா ஆண்டவர் தடுத்து நிறுத்த மாட்டார். அல்லேலூயா சொல்லுமா. He has given you the free will. You use that free will to strengthen your soul. In your own way. உன்னுடைய வழிமுறையில. என்னுடைய வழிமுறை என்னன்னா, ராத்திரி படுக்கும் போது பழைய காரியங்களை என்ன காரியங்களை நினைச்சுக்கிட்டே படுக்கிறோம்ல, அது என்னுடைய இயல்புன்னு வச்சுப்போம். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லிடலாம், ஆண்டவரே இந்த மனநிலைமை மாத்தி என்ன மனநிலைமை நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கையில ஒப்பு கொடுத்துறேன். You know your weakness, you know your strength, not by faith. No. Many people என்ன பண்ணுவாங்கன்னா, விசுவாசத்துல நான் பலம் உள்ளவன் நினைப்பாங்க. இல்ல, அந்த கதையெல்லாம் இங்க வேகாது. அப்படி விசுவாசத்துல நான் பலம் உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட குப்பையை நினைச்சுக்கிட்டே படுக்க வேண்டியது. எனக்கு அன்புக்குரியவர்களே, உன்னத பாட்டு எடுங்க, 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் நித்திரை பண்ணினேன். நல்லா கவனிங்க பிரியமா. என் இருதயமோ விழித்திருந்தது. நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ. இந்த இருதயத்தின் நினைவினால் தான் உன்னுடைய மனம் பேசும். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆகையினால இந்த இருதயமும் மனதும் நான் இணைந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆத்மாவையும் இணைத்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். நான் நித்திரையிலே இருந்தேன், என்னுடைய இருதயமோ விழித்திருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்த இருதயத்தை கர்த்தருடைய, அதாவது மனதை நீ கர்த்தருடைய கரத்தில் என்ன பண்ற? ஒப்பு கொடுத்துற. இந்த உலகத்தின் காரியத்தில் நீ ஒப்பு கொடுக்கல. உன்னுடைய மனதை உலகத்தின் சிந்தனைக்கு நீ ஒப்பு கொடுக்கல. உன்னுடைய மனதை யாருடைய கரத்தில் கொடுக்கிற? உன் கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிற. அப்பொழுது உன்னுடைய மனது இரவு என்ன பண்ணிருக்கும்? விழித்துக் கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கெட்ட யோசனைகள் வரும் பொழுது, மனசில சிந்தனைகள் வரும் பொழுது, அதை ஆண்டவர் நீ என்ன பண்ணுவ? அதை மேற்கொள்ள முடியும். அல்ல, சத்ரு விதையை விதைக்கும் பொழுது திடீரென்று ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு நீ படுத்திருக்க, அப்பொழுது அந்த விதைக்க வராம, ஆனால் அந்த விதைக்கு வருவதற்கு அதுதான் அவர் சொல்றாரு. அவர் கதவை தட்டுறாராம், நேசரி சத்தத்தை அவ கேட்கிறாளாம், கதவை திறக்கிறாளாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வசனத்துல நீங்க வாசித்து பாருங்க, 2வது வசனத்துல ஆண்டவனோடு கூட பேசுகிறார். நீ என் பிரியமே, எனக்கு பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பணியினாலும் என் தலைமயிர் இரவிலே பெய்யும் தூறலினாலும் நினைத்திருக்க. அப்படி என்றால் நீ கர்த்தருடைய கரத்துல உன் மனதை அல்லது இருதயத்தை ஒப்பு கொடுத்து நீ உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட வந்து தங்க போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அவர் தங்குறதை தான் சொல்றார். நான் உள்ள கதவை திற, நான் உள்ள வரட்டும். அவர் வந்து தங்கிட்டாருன்னா அந்த பிசாசு வந்து விதைக்க முடியுமா? யோசித்து பார்க்கலாம், யோசித்து பார்க்கலாம். அப்போ அந்த இரவு முக்கியமான பயங்கரமான நேரம் பிரியமா. அந்த இரவிலே உங்களுடைய ஆத்மா விழித்திருக்கணும். உங்களுடைய ஆத்மா தேவனை நோக்கி கதறிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அது நம்மால் முடியாது. கர்த்தருடைய கரத்திலே அவர் அதை பாதுகாத்துக் கொள்ளுவார். பிசாசானவன் விதையை விதைக்காதபடிக்கு கர்த்தர் உன்னை காத்துக் கொள்வார். அல்லேலூயா சொல்லுவோம். நீதிமொழிகள் 11:25.
சரி, இந்த ஊழியக்காரன் வந்து ஏதோ காணிக்கை கேட்க போறான் போல, அதுக்கு அந்த வசனத்தை பேசுறான் அப்படின்னு நினைக்காதீங்க. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் என்று அங்கு வேதம் சொல்லுது. வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. ஆண்டவர் சொல்றாரு, நீ வெள்ளியையும் பொன்னையும் அவருக்கு கொடுக்கறத பத்தி அவர் சொல்லல. சாலமோன் ஞானி, தேவனுடைய ஞானத்தினால் எழுதின வார்த்தைகள். ஆகையினாலே இது இந்த உதார குணம்ன்றது நீ கொடுக்கிறதை குறித்து அவர் எழுது, அதையும் சேர்த்து இருக்கலாமா இருக்கும். ஆனால் அந்த உதார குணத்துக்கு ஒரு ஆப்போசிட் முந்தின வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? உதார குணத்துக்கு ஆப்போசிட் என்ன சொல்லுது? அப்போ பிச்சினித்தனம் பண்ணுகிறவனுடைய ஆத்மா என்ன பண்ணாதான்? நிறைய திருப்பதி உண்டியல்ல போடுறவன் ஆத்மா செழிக்குமோ? ஏன் செழிக்காது? அப்படிதான் நினைச்சிட்டு போடுறீங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, பிச்சினித்தனம், அதாவது இந்த பிச்சினித்தனம்ன்றத நான் உங்களுக்கு ஆழமா சொல்ல விரும்புறேன். அது என்ன பிச்சினித்தனம்னா, அந்த உதார குணத்துக்கு ஆப்போசிட்ட வச்சு பேசினா தான் உங்களுக்கு அந்த உங்க பிச்சினித்தனம் தெரியும். அதனால உதார குணம் வேணும். என்ன பிச்சினித்தனம்னா, உங்களை சுற்றிலும் என்ன பண்றீங்க? ஒரு வேலி அடிச்சுக்கிறீங்க, அதான் பிச்சினித்தனம். புரியுதா? அது ஒரு பிச்சினித்தனம். அந்த வேலி அடைச்சிட்டீங்கன்னா என்னன்னா, அந்த வேலிக்குள்ள நான் ஒரு அதிகாரம் படிச்சா போதும், இல்ல 10 அதிகாரம் வாசித்தா போதும். ஏன் சார் பிச்சினித்தனம்? ஏன் வேலி எடுத்துக் கொள்றீங்க? வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கு வந்தா போதும், அபிஷேக கூட்டத்துக்கு வர வேண்டாம். ஏன் வேலி அடிச்சுக்கிறீங்க? ஏன் இந்த பிச்சினித்தனம்? நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களில நம்ம பிச்சினித்தனம் பண்றோம். பிச்சினித்தனம்னா உன்னை சுற்றிலும் ஒரு வேலி அடைச்சு கொள்றீங்க. இது பண்ண போதும், இது பண்ணால் போதும், அது பிச்சினித்தனம். ஆனால் உதார குணம் என்ன? ஆண்டவர் எங்க இருந்தாலும் ஓடணும், எங்க இருந்தாலும் அவரோடு கூட பேசணும். அல்லேலூயா சொல்லுவோமா? எப்பொழுதும் அவரோடு கூட நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே ஓடி வரணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த ஒரு அதிகாரம் மட்டும் வாசித்தா போதும், 10 அதிகாரம் மட்டும் வாசித்தா போதும் அப்படின்னா மீதி நிறைய நேரம் மீதி இருக்கா இல்லையா? நீங்க அதான் சொல்லணும். இருக்குமா இருக்காதா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில? நீங்க சொல்லுங்க. நான் சொன்ன நீ கலவை உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ அதையே வாசிக்கிட்டே இருப்ப. சரி, டை அடிச்சவங்க தான் சொல்லுங்களேன். என்னதான் தலை நரைச்சவன் சொல்றேன். டை அடிச்ச வயசாளவங்க எல்லாம் இருக்குதுங்கல்ல, சொல்லுங்களேன் பாப்போம். டைம் இருக்கும்ல. அப்ப இந்த வேலிக்குள்ள தாண்டி நான் போக மாட்டேன்னு நினைக்கிறீங்க. அப்ப என்ன நடக்குது? மீதி நேரத்துல அந்த வேலிக்குள்ள என்ன வந்துருது? உலகம் வந்துருது. எல்லாம் நீங்க மற்றவங்கள்ட்ட போய் என்ன பேசுறீங்க? காசி பண்றீங்க, உலகத்தை குறித்து பேசுறீங்க. இதான் பிச்சினித்தனம். அப்போ இந்த கிடைக்கிற நேரத்துல நான் ஆண்டவரோடு கூட நான் பேச போறேன், ஆண்டவரோடு கூட இருக்க விரும்புகிறேன். ஏனென்றால் என் ஆத்மா எப்பொழுதும் என் தேவனோடு கூட தான் இருக்க போகுது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனோடு கூட இருக்குன்னா எப்போ அல்லேலூயா சொல்லிட்டு இருக்க கும்பல் மாத்திரம் தான் அங்க இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். டோன்ட் லிமிட், டோன்ட் புட் a fence around. அங்க போனா நாம எப்போ ஆண்டவரை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்ல பிரியமா, there are so many responsibilities. God wants to give it to you. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நான் ஏற்கனவே ஒரு நாள் சொன்னேன், எனக்கு மனசுக்குள்ள வந்த தாட், 1000 வருஷம் அரசாட்சி இருக்க போகுது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இந்த 1000 வருஷம் அரசாட்சியில கர்த்தர் உன்னை மேல நீ ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது கீழே போ, அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்த்து வா. உன்னை அனுப்பணுமா இல்லையா? நீ அல்லேலூயா மட்டும் சொல்லிட்டு இருக்க போற? அப்படி நினைக்காதீங்க. அப்படி சொல்றவங்க உங்களை ஏமாத்துறாங்க. தெரியுமா? என்னோடு கூட துன்பத்தை அனுபவித்தால் என்னோடு கூட அவன் ஆளுகையும் செய்வான். அல்லேலூயா சொல்லுவோமா? There are many things God has kept in store for you in heaven. There may be some designated time that you will be praising God. You will be present at that time. உண்மைதான், but not all the time.
கர்த்தர் இப்போ நான் எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டேன், வயசாயிடுச்சு, எல்லாம் இருக்கு அப்படின்னா God is keeping me busy. ஹல்லேலூயா சொல்லுமா. 2 நாள் தூங்கல. நான் காலையில 2 மணி நேரம் ட்ரெயின் லேட்டு, 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். இன்னும் 1 நிமிஷம் உட்காரல. நல்லவேளை அந்த ஓட்டு போடுறதுக்கு போக வேண்டான்னு ஆண்டவர் எப்படி எல்லாம் எங்களை நிப்பாட்டுறாரு பாத்தீங்களா. இன்னைக்கு ஓட்டு நடக்குது நம்ம கோயில். அதனால 10 மணிக்கு தான் வந்து அதுக்குள்ள எனக்கு 20 SMS வந்துருச்சு. எனக்கு ஓட்டு போடுவோம், உனக்கு ஓட்டு போடுவோம். God has kept a responsibility that you will be away from God's things of this world. ஒரோடு கூட இருக்க பழகுங்க பிரியமான. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன். யாக்கோபு நீங்க 28ஆம் அதிகாரத்திலிருந்து 35 வரைக்கும் ஆதியாகமத்துல வீட்டிலே சென்று வாசி. யாக்கோபு ஆண்டவர் அவங்க அம்மா அவனை லாபான் வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்புறாங்க. இரவு நேரம் ஆயிடுச்சு. அவன் ஒரு இடத்துல தங்கு விரும்புகிறான். ஒரு கல்லை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு படுத்து உறங்கி கொண்டிருக்கிறான். கர்த்தர் தரிசனமாகிறார். நீ போகும் இடமெல்லாம் எல்லாம் தெரிந்த கதை. அப்பொழுது முடித்ததுக்கு அப்புறம் அவன் சொல்றான், நல்ல கவனிங்க, அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு சென்று வாசிப்பார். முடிஞ்ச உடனே அவன் சொல்றான், பிசினித்தனத்தை பத்தி பேசுறான். ஆனால் அந்த ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே நீர் என்னை சுகபத்திரமா என்னுடைய தகப்பன் தேசத்துக்கு நீ கொண்டு வந்தாய். என்ன உணவும் உடக்க உடையும் கொடுத்து என்னை காப்பாத்தி என்னை திரும்ப என் தகப்பனுடைய தேசத்துக்கு கொண்டு வருவீர்கள். என்ன பண்ணுவேன், நான் எதை தலையில வச்சு படுத்தனோ அதை கல்ல நாட்டி அந்த இடத்துல நான் ஒரு பொருத்தனை செய்கிறான். அதுல எண்ணெய் வார்த்து அந்த இடத்துல அவன் ஒரு பொருத்தனை சொல்லுகிறான். என்ன சொல்றான், அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல பிரியமானங்களே. மோசையுடைய உடன்படிக்கைலாம் பிரமாணங்கள்லாம் இந்த அறியப்படாத நாட்கள். அவன் தகப்பன் ஆபிரகாம் செய்ததை அவன் ஈசாக்கு அப்படி செய்தான்னு வேதத்துல நான் வாசிக்கல. ஆனால் அவனுடைய தகப்பன், அவனுடைய தாத்தா ஆபிரகாம் அந்த தசமபாகம் கொடுத்ததை பற்றி வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. அப்படி என்றால் ஆபிரகாம் தாத்தாவா இருக்கும் பொழுது இந்த யாக்கோபு சிறியவனாய் அந்த வீட்டிலே கூடாரத்திலே இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா. கூடார வாசி என்று வேதம் சொல்லுங்க. வேதத்தை எடுத்து வாசிப்பார். அப்போ அந்த ஆபிரகாம் சொல்லி இருப்பான் தசமபாகத்தை கொடுக்கணும்னு. அல்லேலூயா சொல்லுவோமா. வேற யாரும் சொல்லல. அவங்க அப்பா கூட தசமபாகம் கொடுத்தான்னு போடல வேதத்தில். ஆனால் ஆபிரகாம் அவன்கிட்ட சொல்லி இருக்கணும், சின்ன வயசுல இருக்கும் பொழுது அந்த தாத்தா அவனோடு கூட என்ன பண்ணிருக்கணும், கர்த்தர் செய்த அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் அவனுக்கு கொடுத்த பிரமாணங்களை அவன் அப்படியே சொல்லி இருக்க கூடும். அல்லேலூயா சொல்லுவோமா. அதனால என்ன பண்றான், இந்த கல்லை நாட்டி அதுக்கு எண்ணெய் வார்த்து விட்டு நான் என்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாம் என்ன பண்ண போறேன், தசம பாகம் கொடுக்க போறேன். இது அவன் உடன்படிக்கை கர்த்தரோடு கூட செய்த பொருத்தனை. போறான், லாபான் வீட்டுல இருந்து திரும்பி வரான். ஏசா வரான் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவருடைய பாதத்துல போய் விழுகிறான். ஆண்டவரே என்னை தகப்பனுடைய தேசத்துக்கு என்னை சுகமாய் அழைத்து வருவேன் என்று சொன்னீரேன். அவரோடு கூட தனியா போராடி ஜெபிக்கிறான். அல்லேலூயா சொல்லு. எல்லாம் இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கதை. எல்லாவற்றையும் செய்து விட்டு அந்த ஏசாவை ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து போக வைக்கிறாரு. எல்லாம் நடந்த கதையெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்றான், அந்த பரிவாரங்களோடு பிள்ளைகளோடு கூட குமார்த்திகளோடு குமாரனோடு கூட என்ன பண்றான், அவன் சுக்கோத் என்கிற ஒரு இடத்துக்கு வருகிறான். நீங்க அந்த 33ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று வாசி. அவன் சுக்கோத் என்கிற ஒரு இடத்துக்கு வரான். அவன் என்ன பண்றான், நான் வந்த தகப்பனுடைய தேசத்துக்கு வந்தா, ஒருவேளை தகப்பனுடைய தேசமா இருக்கிறது ஒரு எல்லையா இருக்கலாம். அந்த இடத்துல தனக்கு ஒரு வீடு கட்டி, வேதம் அழகாக சொல்லு, வீடு கட்டி அந்த சுக்கோத் என்கிற இடத்துல அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எத்தனை நாள் வாழ்ந்திருந்தானோ தெரியாது, எத்தனை மாதங்கள் இருந்தான் என்று எழுதப்படல, எத்தனை வருஷங்கள் இருந்தான் என்று எழுதப்படல. அந்த சுக்கோத் என்கிற இடத்துல அவன் வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நான் உமக்கு பலிபீடத்தை கட்டி தசமாக என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் கொடுப்பேன் என்று சொன்னவன் தனக்கு வீடு கட்டி கொண்டான் சுக்கோத் என்கிற இடத்துல. என் ஆண்டவரை குறித்து அவன் நினைக்கவே இல்லை. அங்கிருந்து இடம் பெயர்ந்து வருகிறான், சீகேம் என்கிற ஊருக்கு வருகிறான். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும்.
அந்த சீகேம் என்கிற ஊருக்கு வரும் பொழுது என்ன பண்ணுகிறான், அதுல ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. ஒரு பிச்சினித்தனம் பண்றது அந்த இடத்துல காணப்படுது. ஒரு 100 சேக்கல் வெள்ளியை கொடுத்து ஒரு இடத்தை வாங்குறான். அங்க ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். தசமபாகம் எல்லாம் கொடுக்கிறேன் என்றவன் அவன் தசமபாகம் 100 சேக்கல் தானோ. இதுதான் பிச்சினித்தனம். 100 சேக்கல் இடத்தை வாங்கி ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் என்ன ஏல் எலோஹேல் இஸ்ரவேல் என்று அதுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறான். ப்ராபப்லி தேவனை வழிபட்டிருப்பான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு சொன்ன காரியம் என்ன? அவன் கர்த்தரிடத்தில் உடன்படிக்கை என்ன? அந்த இடத்துல வந்து நான் ஒரு பலிபீடத்தை கட்டி நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கான். அங்க வரல, 100 வெள்ளிக்காசு கொடுத்து ஒரு இடத்தை வாங்கி பண்ணிட்டான். ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். சீகம் பட்டணத்துல பிசினித்தனம் பண்ணால அது நடக்கும்னு நான் உங்கள்கிட்ட பயமுறுத்தல. நான் அப்படி நினைக்கல, நான் அப்படி நினைக்கிறவனும் அல்ல. அந்த பட்டணத்துல என்ன நடக்கிறது என்று நீங்க வீட்டுக்கு சென்று வாசிப்பாங்க. கர்த்தர் அவனை தன்னுடைய வழியிலே திருத்துகிறதற்காக கர்த்தர் செய்த ஒரு காரியம். அது எல்லாருக்கும் நடக்கணும்னு நான் விரும்பல, நான் நினைக்கவும் மாட்டேன். ஆனால் அப்படி ஒரு மகள் அசிங்கப்படுத்தப்படுகிறாள். அவன் சொல்றான், யாக்கோபு என்னுடைய வாசனையெல்லாம் நீங்க கெடுத்து போட்டீங்கன்னு என்று சொல்றான். எல்லாம் நடக்குது. அவன் படுத்து தூங்குறான் ராத்திரி. கர்த்தர் அவனை எழுப்பி விடுகிறார். அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தர் அவனுக்கு 35வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. அவனுடைய உடன்படிக்கையை நிறைவுபடுத்துகிறார். எழுந்து உன்னுடைய குமாரர்களோடும் குமாரத்திகளோடும் உன் பரிவாரங்களோடும் கூட நீ ஆதியிலே நீ குறித்த அந்த இடமாகிய பெத்தேலுக்கு போ. அது சொன்ன மாத்திரத்தில் அந்த உடன்படிக்கை அவனுக்கு ஞாபகம். ஆகையினால் தான் கர்த்தர் நம்மை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியம். நாம் அநேக காரியங்களிலே தவறு செய்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை தவறை திருத்துவதற்காகத்தான் கர்த்தர் தம்முடைய வேதத்தில் அநேக காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அதைத்தான் அவருடைய பழைய ஏற்பாட்டிலே அநேக காரியங்களை செய்து வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம கிருபையின் காலம், கிருபை 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 கிருபை. இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறோம். கர்த்தர் நீங்க எந்த குற்றம் செய்தாலும் அவர் மன்னித்துருவாரா? நான் கண்ணு முடிக்கிறேன், சொல்லுங்க. இதுதான் விசுவாசம். வேற யாரோ அது அவளுடைய விசுவாசம். உங்க விசுவாசம் சொல்லுங்க. எல்லா தவறுகளையும் மன்னிக்கிறவருக்கு ஒரு நீதி உள்ளவர் தான். அதை நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா பாதாளத்துக்கு தான் போகும். ஆனா அந்த குறை நம்ம செய்த தவறு என்று உணரும் பொழுது, அல்லேலூயா சொல்லுவோமே, அவருடைய மன்னிப்பு கேட்கும் பொழுது என்று அவள் சொன்னார். அதுலயும் கொஞ்சம் there is a gap. நான் தவறு என்று சொல்லி உணர்ந்து, நீ உணர்ந்தாலே ஒரு மன்னிச்சிருவார். அல்லேலூயா சொல்லுவோம். I go a step little further. நீ உணர்ந்து கேட்கணும்னு கூட இல்லை, நீ உணர்வாய் என்றால் போதும் கர்த்தர் உன்னை மன்னிக்கிறதுக்கு. அல்லேலூயா சொல்லுவோம். அவர் பரிந்து பேசுகிறவராயிருக்க நீ உணர்ந்தனா அவர் உனக்காக பரிந்து பேசுவார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை ஞாபகப்படுத்துவதற்காக தான் சத்திய வேத வசனம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு நடப்பதற்கு மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய மனநிலைமை எப்படி இருக்கணும், நான் உலகத்தின் காரியத்தையே சிந்தித்துக் கொண்டிருப்பேன் என்றால் என் ஆத்துமா எப்படி செழிக்கும், என் ஆத்துமா எப்படி வாழும். கடைசியாய் ஏசாயா 38:15 அங்கு எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்கிறார். அவன் அழும்போது ஒரு வார்த்தையை சொல்லி அழுகிறான். ஆண்டவரே, என்னுடைய ஆத்மாவுடைய கசப்பை நான் நினைத்து என்னுடைய வாழ்க்கை இனிமேல் சீராயிருக்கும். அவன் சொல்றான் பாருங்க, ஒரு பெரிய ஒரு டிக்ளரேஷன் பிஃபோர் காட். ஆண்டவரே,
என்னுடைய வாழ்க்கையில நடந்த கசப்பை நான் என்ன பண்ணுவேன்? அதுல ஒரு சின்ன I see an error in his statement. என் வாழ்க்கையிலே நடந்த கசப்பை நினைத்து நான் வாழ்ந்து கொள்வேன் என்று சொல்லுகிறான். அவனுடைய வாழ்க்கையில கசப்பு வந்தது உண்மைதான். அந்த கசப்பான நாட்களிலே அவனுடைய காரியம் கஷ்டமாய்த்தான் இருந்திருக்க கூடும். ஆனால் அந்த கசப்பை நீக்கி மதுரமாக மாற்றினாரே, அதை நினைவு கூறுகிறாயா? இன்னைக்கு அதை தான் உங்ககிட்ட வைக்க போறேன். ஆண்டவர் அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்ல, கசப்பா இருக்கு. அவங்க எல்லாம் முறையிட்டாங்க. ஆனா இந்த கசப்பான நீரை அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆனாலும் அதை நினைக்கலையே. அவங்க பசியா இருக்கும் பொழுது வான தூதர்கள் கொடுக்க சாப்பிடுகிற அந்த மன்னாவை கொடுத்தாரு, அதை நினைக்கலையே ஜனங்கள். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவங்க எத்தனையோ நாள் தண்ணீர் இல்லாமல் குடிக்க இல்லாம அவங்க கஷ்டப்படுறாங்க. உண்மைதான், அது ஒரு கசப்பான ஒரு சம்பவம் தான் அவங்களுடைய வாழ்க்கையில். ஆனா அந்த கசப்பை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய அவர் செய்த நன்மையை மறந்துட்டாங்களே. அவன் கசப்பை மாத்திரம் நினைத்திருந்தபடியினான், அந்த நாட்களின் கசப்பை மாத்திரம், அந்த பிரச்சனையை மாத்திரம் நினைத்திருந்தபடியினான், அந்த பாடுகளை மாத்திரம் அவன் நினைத்து பார்த்தபடியினான், அந்த கசப்பை நினைத்து பார்த்திருந்தபடியினாலே 2 நாளாம் 32:25 சொல்லுகிறது, அவன் பின்னிலைமை அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் மோசமாக இருந்தது, அவனுடைய மனது மேட்டிமை அடைந்தது என்று வேதம் சொல்ல. எனக்கு அன்புக்குரியது, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியம். ஆத்மாவுடைய கசப்பை நினைத்து பாருங்க. அதனால்தான் இந்த பழைய காலத்தின் நினைவுகளை கர்த்தர் மறந்து விடுன்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த கஷ்டத்தின் பாதையிலே கர்த்தர் சொன்னதை நினைவு கூர்ந்து, செய்ததை நினைவு கூர்ந்து. அல்லேலூயா சொல்லுவோமா? I want to give a small explanation to that word. ஒருவேளை அவன் அந்த பட்ட கஷ்டத்தையே நினைத்துக் கொண்டிருந்திருப்பானா இருக்கும். ஆகையினாலே மீதி நாட்களில் அவன் சுகமாய் வாழ நினைத்திருப்பானா இருக்கும். தெரியாது. அந்த வியாதி இருந்த பொழுது அவன் பட்ட பாடுகள் எல்லாவற்றையும் அவன் மனதில் வைத்து அவனுக்கு கிடைச்ச அந்த நல்ல சுகத்தை வைத்துக் கொண்டு என்ன பண்ணி இருந்திருப்பான்? பெரிய விருந்து வைக்கிறான் இல்லையா? அந்த கஷ்டத்தை நினைச்சிருக்கான். அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுத்தவரை மறந்துட்டான். ஆத்மா கசப்பை நினைக்கிறது நல்லதுதான். அந்த கசப்பில் இருந்த அந்த கசப்பை நீக்கினவரை நினைத்து பாருங்க. கர்த்தர் உங்கள் ஆத்மாவை செழிக்க பண்ணுவார். He will prosper your life. முழங்கால் படியும்.